ஹாய்மா. ஹாய். இந்த 78வது நரிட்டோ ஸ்கிட்டன் தமிழ் எபிசோட் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் மட்டும் பண்ணிடுங்க. என்னாச்சு தெரியலையே, போய் போட்டு அதுக்கு போய் போட்டு கொளுத்துனாங்க. அது வந்து மீன் தானே நீங்கள் இவனுக்கு இதாக இருக்கு. அதாவது கரும்பு இல்லை செத்துருப்பானா செத்துக்க மாட்டானா? அவனு சாவே உயிரோட இருக்கானே கொளுத்தி. அட கடவுளே, ஒண்ணுமே பண்ண முடியாது போலேங்க. அவனுக்கு காயமாயிடுச்சு. ஃபயர் அவன் ஆக்கிட்டாங்க. என்னதான் நடக்குது? இது எப்படி இருக்கு? எப்பவாச்சும் மொத்தமோட வலி எப்படி இருக்கும்னு உன்னால உணர முடியுதா? என் கைகள்லயும் தீ காயம் பட்டுக்கு. அவன் ஜூட்சுவால எப்படி ஆச்சா? இல்ல வேற ஏதாவது செய்யறானா? ஏற்கனவே உனக்கு சாபம் வழங்கிட்டான். ஐயோ, அவன் ஆளு வேற மாதிரி மாறிட்டான். சடங்கும் ஆரம்பிக்க போகுது. இவனுக்கு காயமாயி போச்சுமா? அப்படி அவன் புகைப்பட்டாலங்க, அது திருப்பி அடிச்சிருச்சு. இந்த கண்ணு வேற மாதிரி இருக்கான். அப்ப சரி, உயிர் போற வலிய ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாமா? ஏற்கனவே உனக்கு சாபம் வழங்கிட்டேன். இப்படி போகுது. சடங்கும் ஆரம்பிக்க பேய் மாதிரி பார்த்தேன். இருக்கிற ஆளுக்கு மாட்டானோ? போற வலிய ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாமா? அவன் ஏதோ பண்ணல, அவனுக்கு ஃபயர் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் புரியல. கேப்டன் ஆசுமாக்கு என்னாச்சு? அவனையும் தாக்கி ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. அந்த அக்காட்ஸ்கிய சேர்ந்தவன் ஏதோ செஞ்சு அவனோட ஜூட்ஸ்ல ஆசுமாவ மாட்ட வச்சிருக்கான். அப்படி இருக்க கூடாது. இன்னொரு 35 கிடைக்க போகுது. எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஒரு கைதான் இருக்கு, என்ன பண்ண முடியும்? வேற கூட எவ்வளவு வந்து டேபிள் பண்ண முடியல. எங்கனாலயும் எதுவும் பண்ண முடியல. வேற எதனால என்ன பண்ண முடியும்? பாவத்தை பூரா நடிச்சுண்டு ரோட்ல வேற மாதிரி மாறிட்டானே. நேரடியாக ஓடி என்ன செய்யறது? ஐயோ, அவனே குத்திக்கிறானா? ஐயோ, அதான் உட்கார்ந்து இது பண்ணிட்டேன்ல. நீங்க அவனே காயப்படுத்திக்கிறேன். அவனை குத்த போனா இவனை குத்திக்கிறேன். சாதாரண குத்துக்கு எப்படி விழுந்தா எப்படி? நீங்க ஆஸ்மாவை முடிச்சுவாங்களோ? ஆனா இந்த வலி எல்லாம் எனக்கு சுகமா இருக்கு. எதிரியோட கதை முடியும் போது அவனுக்குள்ள ஏற்படுற வலி எல்லாம் அவன மாதிரி இவன் இதாயிடுச்சுமா. அவன் என்ன செய்யறானோ இவனை தாக்க வந்தாலே அவனே தனக்கு தானே இதாயிடுச்சு. அப்படியே அந்த மாதிரி மாறிட்டேன். புரியவே இல்ல என்ன நடக்குதுன்னு. தன்னோட இடது கால புடிச்சிட்டு இருக்காரு. ஏதோ வினோதமா நடந்துகிட்டு இருக்கு. அவரோட காயம் அப்படியே அக்காட்ஸ்கி ஆளுக்கு ஏற்பட்ட மாதிரியே இருக்கு. உருவம் மாறின மாதிரி மாறிட்டான்ல. அதே இதுலயே என்னவோ பண்றேன். ஏற்கனவே சபிச்சிட்டேன். நீ பேசாம விட்டுட்டாலும் போயிருக்கணும். நீ என்ன செஞ்சு எப்படி விடுவாங்க? இல்லம்மா, ரொம்ப பவரா இருக்கேன்னா எப்படி விட்டு போக முடியும்? வழி இல்லையா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதான் விஷயமா? எப்படியோ அவனோட உடலை உடல் கூட இணைச்சிருக்கான். அதனால அவனுக்கு ஏற்படுற எனக்கும் ஏற்படுது. ஆனா அவனுக்கு சாவே இல்ல. அத்தை வேற அப்படி போகுதம்மா. சரி சொல்லு, அடுத்து எங்க வலிய ஆசைப்படுற? கையில குத்தவா இல்ல கொஞ்சம் இறக்கி குத்தவா? அவனை குத்துறான்னா இவனுக்கு வலிக்குது. இல்ல ஒரேடியா. ஐயோ, நெஞ்சிலேயே இறக்கவா? சொல்லு.
ஷேடோ ஸ்டிச்சிங் மாதிரி பிசிக்கல் ஜுட்சுவை பயன்படுத்தாத. ஷேடோ ஸ்டாங்கிள் ஜுட்சுவை பயன்படுத்தி அவனை புடி. சீக்கிரம். அந்த வட்டத்துக்கு உள்ள போகாது போல நினைக்கிறேங்க. இது ஆயிட்டானே. ஐயோ இருட்டாயிடுச்சா? சீக்கிரம். ஐயா அவன் குத்துறதுக்குள்ள பிடிக்கணும்ல. போச்சு போச்சு போச்சு. ஐயோ 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 குத்திராதடா. அவசரப்பட்டு குத்திராத. ஐயோ புறா புறா போகுது ஆனா பிடிக்க முடியாது. இது என்ன பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஆத்தி ஐயோ புரியுதா புரியுதா நான் இருக்கும்போது வாய்ப்பே இல்ல. புரியுதா ஏதாவது பண்ணி புரியுதா? என்ன ஆச்சு? இன்னும் தெரியலையா? அப்படியே வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஒரு சொட்டு வேறு ரத்தம் வந்துருச்சு. ஏன்டா இப்படி பயமுறுத்தி நெஞ்சிலே குதித்தானம்மா. அவனும் புடிச்சிட்டேன் இவனும் குதிச்சிட்டேன். குத்திட்டேன். நெஞ்சில கொண்டு ஒருத்தோடி இருக்கானே. கத்தியில இந்த ரத்தம் வடியுது. அப்பா இப்பதான்டா. எவ்வளவு நேரம் ஆனா பிடிச்சி ரொம்ப நிப்பாட்ட நேரம் தூங்க முடியும்? முடியாதே. எவ்வளவு நேரம் தான் நிப்பாட்ட முடியும்? நல்ல வேலை செஞ்ச ஷிக்கமாரு. எப்பா ஏதாவது பண்ற அதுக்குள்ளே ஏதாவது யோகன். ஐயோ மறுபடியும் கத்தி என்ன பண்றானே? முடியும்னு நினைக்கிறியா? இதனால ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுக்க முடியாது. அதே டேய் ஏதாவது பண்ணி தொலைகிறா சீக்கிரம். நீங்க கூட எங்க அங்க போய் காத்துட்டு கிடக்குறாங்க. இவங்க எல்லாருமே டீம் வந்துருந்தாங்கன்னா கூட அவங்க வர்றதுக்கு இன்னும் 20 நிமிஷத்துக்கு மேல ஆகும். 3 நிமிஷமா 20 நிமிஷம் தொடர்ந்து வச்சு. நம்ம மாட்டிக்கிட்டு இல்ல இப்ப அவங்க பூரா வந்துருந்தாங்கன்னா சேர்ந்தா ஒன்னும் ஆசுமா கூட இறந்துருவாரு. இந்த நிலைமையில ஆசுமாவை காப்பாத்தணும்னா அந்த ஜுட்சுவை செயலிழக்க வைக்கணும். ஆனா நம்மளால அதை செய்ய முடியும்னு தோணல. யோசிடா எல்லா ஜுட்சுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு. யோசிடா இப்ப அதை எவ்வளவு நான் நேரம் கண்டுபிடிக்கணும். முடிஞ்சிருந்தாங்க. இப்ப நான் பதட்டப்படாம அவன் பலவீனத்தை கண்டுபிடிக்கணும். ஷிகமாரு என்ன காப்பாத்திட்டான். இப்ப நான் ஏதாவது யோசிச்சு இந்த ஜூட்சுவை உடைச்சு புரியுதா என்ன ஏதாவது ஒரு வீக்னஸ் கண்டுபிடிக்கிறா. கத்தி மறுபடியும் தூக்கிட்டே இருக்காரு. அவனை குத்துற அவனுக்குள்ள இருக்கிறத குத்துனா இதா இல்ல. அதே அதே இதை பிடிச்சி வச்சிருக்காது. ஆனா உருவுது. அவன் இது இழுக்க இழுக்க உருவுது. ஆமா எடுத்து விடுறான். கையில இருக்க எடுத்து முயற்சி பண்றேன். ஆமா ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ரொம்ப நேரம் நிலைச்சிருக்காது. எனக்கு யோசிக்க கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஐயா அவன் வேற வர்றேன். இவங்களை தோக்கடிக்க ரொம்ப நேரம் ஆகும்னா சொல்லு. நான் உனக்கு வேற விட்டேன். கிடைக்க போற பணத்தை என்னால கைவிட முடியாது. இந்த விஷயத்துல மட்டும் பாரு. நல்ல வேலையா போச்சு. இதை சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணிட்டேன். உண்மைய சொல்லணும்னா இன்னொருத்தன் நம்மள தாக்காம இருக்கிறது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இப்ப என்ன பண்றது? இவன் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருவான்னு பாக்குறேன். இவனை எதுவும் பண்ண போறானோ? இவனுடைய பார்வை பூரா அங்கதானே இருக்கு. இதா இதா இவனை ஏதாவது பண்ணிட்டானா? இங்கே இருக்கேன். ஒருவேளை எப்படி மாட்டிக்கிட்டா அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் இவ்வளவு நாள் பயிற்சி பண்ணோம். பயங்கரமான எபிசோடுப்பா. உரைச்சி அதை பத்தி அகாட்ஸ்கில மொத்தம் 10 பேர் இருந்தாங்க. ஆனா உரோச்சிமாரு விட்டு போயிட்டான். சாசடி செத்தேன். ரெட் சாண்டர்ஸ் இந்த வரலாறு இருக்காரு. இதை தாண்டி இன்னும் 3 பேரை பத்தி தான் எங்களுக்கு தெரியும். கிசாமி கிசாமே ஹோஷிகாகி கைசன்சை கூட அசால்ட்டா மோதனான். அப்படின்னா இவன் வாட்டர் ஸ்டைல பயன்படுத்துறான். அப்புறம் சாஸ்கேவோட அண்ணன் இட்டாச்சி, அவன் கிட்ட ஷாரிங்கன் இருக்கு. ஆமா, இவன் பார்த்த வேலையால தான் ககாஷி சென்சே ஒரு வாரம் ஹாஸ்பிடல்ல இருந்தாரு. இவன் கூட நருட்டோ மோதனான். தூரத்துல இருந்தே இவனால கிளே வெடிபொருட்களை வெடிக்க வைக்க முடியும். பாவம் தன்னை தானே வெடிக்க வச்சுக்கிட்டான். ஆனாலும் தப்பா இருக்கே. நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த 5 பேர் மாதிரி அவங்களும் பயங்கரமானவங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயங்கரமான நெஞ்சு தெரிஞ்சிருக்கணும். அவ
அவங்கள பத்தின விவரங்கள் தெரியலனாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. கேளிச்சதுப்போ மோசமான கும்பலா இருக்காங்களே, இவங்கள தோக்கடிக்க முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணலாம்னு பார்த்தா வேலைக்கே ஆகாது போல இருக்கே. சரி விடு, இப்ப யோசிக்காத எந்த பிரயோஜனமும் இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். இவங்களை எப்படி தோக்கடிக்கிறது? நல்லா பயிற்சி செய்யணும், பலசாலி ஆகணும், அதுல டவுட் இல்ல. தோக்கடிக்கவே முடியாத ஒருத்தனை எப்படி தோக்கடிக்கிறது? ஏதாவது ஒரு வழி இருக்கானு எதுவுமே இல்லை. நம்மளால முடிஞ்ச விஷயங்களை வச்சு ஒரு திட்டம் போட்டாகணும். அவங்களோட நெஞ்சொட்சு, தாய்ஜொட்சு, அப்புறம் கெஞ்சொட்சு இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட எப்படி வேலை செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த கும்பல்ல இவங்க என்னவா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேகமா முடிவெடுக்க நம்ம கத்துக்கணும். அட போங்கடா, அகாட்சுகியோட நேருக்கு நேரா மோதணும். மோதுறப்போ கண் சுமட்ட கூட நேரம் இருக்காது. அப்புறம் எப்படி இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது? அகாட்சுகிய பத்தின சிந்தனையா? ஆசுமா, சோ அகாட்சுகி ஆட்களுக்கு எதிராக திட்டம் வகுத்துட்டு இருக்கியா? அப்படியும் சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல போல இருக்க. தன்னம்பிக்கைய தளர விடக்கூடாது. அவங்கள பத்தி முழுசா தகவலை சேகரிச்சதுக்கு அப்புறம் ஓ மூளை உனக்கே ஒரு திட்டம் கொடுக்கும். இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நேரம் இருக்கணும். அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்கள எப்படி சமாளிப்போன்னு தெரியல. அவங்க நினைச்சா என்ன ஒரு முட்டை பூச்சி மாதிரி நசுக்கி போட்டுருவாங்க. நீ சொல்றது என்னமோ உண்மைதான். அவங்க எதையும் பாதியிலேயே மிச்சம் வச்சுட்டு போக மாட்டாங்க. ஆமா, ஆனா அகாட்சுகிங்க கூட நீ ஒத்தைக்கு ஒத்த மோதினா மட்டும்தான் பிரச்சனை. உன்னோட திட்டம் போடுற திறமை இந்த லீஃப் வில்லேஜுக்கு பயங்கரமா உதவ போகுது. ஒருவேளை உனக்கு திட்டம் போடுறதுக்கு நேரம் இல்லைன்னா சக வீரர்கள் உனக்கு உதவுவாங்க. உன்னோட டீம் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். உன் டீம் ஆட்கள் கூட சேர்ந்து செயல்பட முடியலன்னா அந்த டீம்ல நீ இருக்கிறதுக்கு எந்த பலனும் இல்லைன்னு அர்த்தம். எதையுமே ஒரே ஆளா செய்யணும்னு நினைக்காத. உன்னால முடியலன்னா சக வீரர்கள் மேல நம்பிக்கை வை, அவங்க உதவுவாங்க. நம்பிக்கையை மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா அவங்களை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு கண்டுபிடி. உன் நண்பர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிரு. ஆசுமா எவ்வளவு விஷயங்கள் சொல்லிருக்காரு, அதை வச்சு யோசி. இப்ப நான் ஏதாவது பண்ணியாகணும். அந்த காய் நகர்த்துறேன், யார நகர்த்தலாம் அப்படின்னு. அவனோட வார்த்தைகள், நடந்துக்கிற விதம், அப்புறம் பேசுற விதம், அவன் பயன்படுத்துற ஆயுதம், தாக்குற விதம், அவன் செய்யற எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க அர்த்தம், அப்புறம் அவனோட ஒவ்வொரு மூவும் அடுத்த மூவ்க்கான அறிகுறி, இது எல்லாத்தையும் வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவன் பயன்படுத்துற வினோதமான ஜூட்சு, அத அவன் பயன்படுத்துற என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பவர் இருக்கு. கடவுள் தண்டிப்பாரு. உன்னை ஏற்கனவே நான் சொன்னதப்ப யோசிச்சு பாக்குறேன். சாபம், சடங்கு, ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். ஏதோ மந்திரியும் போட்டுட்டே இருக்கேன். நாக்கு ஒருவேளை அந்த நாக்காத்தே இருக்குமோ? இந்நேரம் ஷிகமாரு அவனை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா ஷிகமாரு? கொஞ்சம் இருங்க. அவன் ஒரு திட்டத்தை வகுத்துட்டானா? ஷிகமாருவால கண்டிப்பா இவன் திட்டத்தை முறியடிக்க முடியும். இவனை முறியடிக்க 200 விதமான வாய்ப்புகள் இருந்தாலும் சரியான வாய்ப்பை அவன் தேடி பயன்படுத்துவான். அப்ப சரி, தயாரா இருங்க ஆசுமா. கோட்டுக்கு வெளியில கொண்டு வரேன். அந்த ஷேடோ ஜூட்சு அத பயன்படுத்துறவங்க என்ன செய்யறாங்களோ வெளிய கொண்டு வரேன். வேற லோல்றா அறிவாளி டாடி. வெளில வந்துடா, வெளில ஓட, வெளில இந்தா, வெளில வந்துடா, வெளில வந்துடா, வெளில ஓட, வெளில ஓட. நீ என்ன பண்ற? கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர முயற்சி பண்ற. அவன் வெளியே வந்துட்டானா ஜூட்சு போயிடும். சாபம் அழிஞ்சிரும்.
அத என்ன சொல்ற? அவன் கையில இருக்க இந்த பெரிய ஆயுதம், அதுல மொத்தம் 3 பிளேட்ஸ் இருக்கு. அதோட ஷேப்பை வச்சு பார்த்தா தாக்குதல் அதிகரிக்க உருவாக்கப்படல. அதிக தூரம் அப்படி போகணும்னு தான் அப்படி பண்ணிருக்காங்க. இதோட நீளத்தை வச்சு எதிரிக்க சாதாரணமான காயம், அப்படி இல்லைன்னா பலத்த காயத்தை ஏற்படுத்த முடியும். சுருக்கமா சொல்லணும்னா அந்த பிளேடை வச்சு சின்னதா ஒரு கீறல் போட்டா கூட அவன் தன்னோட ஜூட்ஸுவை வச்சு எதிரியோட கதையை முடிச்சிருவான். இது அவன் பயன்படுத்துற சாபமா? ஆனா ஆரம்பத்துல பட்ட அடிக்கும் இந்த சாபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ரத்தம். அந்த ரத்தம் அவன் எதிரியோட உடலை தான் உடலோட கனெக்ட் பண்றதுக்கு அவனுக்கு எதிரியோட ரத்தம் தேவைப்படும். தெரியும்ல இந்த நாக்கில் தொட்டு வச்சுட்டேன். அதத்தாங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். அவன் பிளேட்ல இருந்த ரத்தத்தை நானும் பார்த்தேன். அததான் பயன்படுத்துறானா? புரிஞ்சிடுச்சு. அவன் தன்னோட எதிரியை காயப்படுத்தி எப்படியாவது ஒரு துளி ரத்தத்தை சேகரிச்சுட்டு வச்சு அவங்கள சபிக்கிறான். இதான் விஷயமா? அந்த ரத்தம் அவன் பாடிக்குள்ள போனதும் அவனோட கலர் மாறிச்சு. அதை வச்சு இந்த ஜூட்ஸுவை பத்தி நான் சுலபமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஜூட்ஸுவை முடிக்க இது மட்டும் பத்தாது. இந்த சாபத்தை செலுத்த அவன் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணணும். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன முக்கியமான விஷயமா? எப்படி ஒரு புத்திசாலி பையனா ஆசமா இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின ஃபயர் ஸ்டைல் ஜூட்ஸுவை அவன் மதிக்க கூட இல்ல. அவன் அதுல இருந்து தப்பிக்காம அவன் டயக்ராம்குள்ள தான் போய் நின்னான். அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சடங்கு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் சடங்குக்கான ஏற்பாடுன்னு ஏதோ சொன்னான். என் கணிப்பு சரியா இருந்தா அவன் அந்த டயக்ராம்குள்ள போனா மட்டும் அவனால அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த முடியும். பொடி பையா யாருன்னு கூடிய சீக்கிரம் பாப்பேன். முதல்ல தேவலமா பேசுறத நிப்பாட்ட. இவன் உண்மையாவே திறமைசாலிதான். மூணு யோசிக்காம பாருங்க. திறமை மட்டும் இல்ல பத்தாதுங்க. பேசுறது போதும். இதுல இருந்து வெளிய வந்ததும் பீஸ் பீஸா உன்னை கூறு போட்டு அப்புறமா தான் கொல்லுவேன். போடுறா அப்படி டோட்டலா உள்ள விடாம பிடிச்சி பூரா அப்படியே போட்டு வலைய பூரா போடுங்கடா மொத்தமா. இன்னும் கொஞ்சம் பவர் இழுத்து. ஐயோ சோர்வாயிட்டனே. அதுக்கு ஏதாவது ஆமா அதுக்குள்ள தாக்கினா தானே. ஆளும் பாவம் அடிக்கிட்டு போயிட்டு பறந்து போடா. நடந்து போய் எந்த காலம் இன்னும் அந்த இது கோடு கொஞ்சம் இழுக்கணும். இல்ல அவ்வளவுதான் வெளியே வந்துட்டேன். ஆளும் போச்சு பாவம் கை ஒரு கை. அவன் ஆனா பாத்துட்டு இருக்கானே. இந்த காக்குசுவை கூப்பிட்டானே. அது காக்குசுவை. ஆமா போச்சுடா. வேணாம்னே பாவம் கூப்பிட்டானே. ஏதோ பண்றேன். நீ இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது தடுங்கடா. என்ன பண்றான்னு தெரியலையே. ஐயோ யாரோடது? அவன் கிட்டனு இல்லங்க இல்லாமோடதா? அவன் டாலர் முடிஞ்சா? ஐயோ என்னடா அதுக்குள்ளேயும் முடிச்சு விட்டு தொலைஞ்சிட்டீங்க. 78 79 79. எப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னே வார்த்தையே வர மாட்டேங்குது. இந்த எபிசோட் சரியான டேலண்ட், அறிவாளின்னு சொல்லணும். எவ்வளவு திறமை இருந்தாலும் அறிவுக்கு நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கறத அவன் நிரூபிச்சிருக்கான். ஆனா ஐயோ இப்ப என்னாச்சுன்னா காக்குசுவை வேற அவன் ஹெல்ப் கூப்பிட்டுருக்கான். அவன் என்ன அவன் இதை தடுத்தானா தடுக்கலையா அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம்.